இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சிறு வயதில் நாம் ரைட்டா லெஃப்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேம் விளையாண்டு இருந்திருப்போம். அதில் நமக்கு முன்பாக ஒருவர் நின்று கொண்டு நமக்கு வழி சொல்வார்கள். நம் கண்கள் கட்டப்பட்டிருக்க சூழ்நிலையில் அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் நடந்து வெற்றி பெறுவதுண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சர்வ வல்லவருடைய சுவாசம் நம்மை உணர்வுள்ளவர்களாக்கின்றது. தேவனுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறவர்களை அவர் தமது ஆவியினாலே நடத்துகின்றார். நம்மை நாம் விட்டு கொடுப்போம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். நாம் அவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவருடன் சுதந்திரருமாய் இருக்கின்றோம். அப்பா பேச்சை கேட்டு நடப்போம். வழியிலும் வாழ்க்கையிலும் இடறி விழாதிருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படுகிறதுனால் உம்முடைய புத்திரராய் இருப்பதை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.